சார் சொல்லுங்கள் சார். சென்னை மாநகராட்சியில் தினசரி நீங்கள் 7 மணி ஆச்சுன்னா அந்த குப்பை பேட்டரி வண்டியில் வருவாங்க. அப்போது சென்னை மாநகராட்சி ஒளிர்கின்றது, சிங்கார சென்னை ஆகின்றது. காலையில் அந்த காலத்தில் பார்த்தீங்களா மக்கள் வந்து சுப்ரபாதம் கோயிலில் கேட்பாங்க, அதிகாலை 5 மணிக்கு கேட்பாங்க. ஆமாம், கிறிஸ்தவ ஆலயங்களை போடுவாங்க, இஸ்லாமிய சர்ச்சில் மாசெல்லாம் போடுவாங்க. நாங்கள்லாம் திருச்செந்தூரில் போடுவாங்க, எங்களுக்கு சுப்ரபாதம் கேட்டதால். நீங்கள் காலையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா காலை மாலை நடுபிறவும் சுத்தங்காப்பும் நாமே சாலை வீதி பொது இடமும் அழகாய் வைத்திருப்போமேன்னு ஓஹோஹோன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஓஹோஹோ நம்ம ஊரு நல்ல பேரு சொல்லும் பாரு சிங்கார சென்னை தாயினா ஒரு 4-5 பாட்டெல்லாம் போட்டு அப்படியே இதை வந்து இது காலையில் நீங்கள் பார்த்தோன்னா ஜனங்க பிள்ளைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட இதையும் பாட்டையும் காண மனசில் படிச்சுக்கிட்டு ஸ்கூலில் ஓஹோஹோ நம்ம ஊர் நல்ல பேரு சென்னை பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இது ஒரு கொஞ்ச நாள் தான் பாடிச்சு. அது கூட இப்போ எங்கேயும் பெருசாக ஒன்றும் கிடையாது. பாட்டு அப்பப்போ போகுது, அது எங்கேயோ இடத்துல போகுது, ஆனால் கம்ப்ளீட்டாக வேணா ஒரு நிலைப்பாடு. எனக்கு இந்த பாட்டை பற்றி தெரியாது. ஒரு நாள் இங்கே சினிமா பாட்டு போல நினச்சிட்டு பார்த்தா வண்டியில் ஓடுது. என்ன ஏன்னு கேட்டேன், இது நான் மாநகராட்சி பாட்டு. அப்போ தான் நீங்கள் எனக்கே தெரியுது. சொல்லுங்கள். அதாவது இந்த குப்பையை பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளை கொண்டது, 15 மண்டலங்களை கொண்டது, 3 ரீஜனலை கொண்டது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. மண்டலம் 1லேருந்து 8 வரைக்கும் கொடுங்கியூர் தான் அங்கே டம்பிங் ஸ்டேஷன், குப்பைகளை கொட்டுறது டம்பிங். ஆமாம், 48 ஆண்டுகளாக அங்கே அதை பண்ணுறாங்க. அதே போல் மண்டலம் 9லேருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா வந்து பெருங்குடி டம்பிங் ஸ்டேஷன், தென் சென்னையில் பெருங்குடி டம்பிங் ஸ்டேஷன். இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துணை மேயர் பேட்டி கொடுக்குறாரு இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில். சீதலுக்கு என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் பயோ கேஸ், நாங்கள் பயோ மைனிங் நாங்கள் கொண்டு போகிறோம் கொடுங்கையூரில். அதனால் அதெல்லாம் ஜப்பான் டெக்னாலஜியில் மியாவுக்கு காடுகளை அடர்த்தியான காடுகள்னு சொல்லுவாங்க. அதில் எங்கள் நாட்டு மரத்தை நாங்கள் நட்டு மிகப்பெரிய எழுச்சியாக உருவாக்க போகிறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க எங்கே கொஞ்சம் விளங்கிட்டு எங்கே காடு நட்ட போகிறாங்க, எங்கே இடம் இருக்குது? கடலுக்குள்ளேயே காட்ட. இனிமேல் தான் கதையை சொல்ல வரேன், கதையை இனிமேல் தான் சொல்ல வரேன். இதுக்குள்ளே தான் இருக்குது மேட்ரு. அதனால் அந்த கொடுங்கையூரில் இருக்கிற பல ஏக்கர் இடத்த பண்ணி க்ளீன் பண்ணி அதை நாங்கள் வந்து மரங்களை நட போகிறோம். இங்கே இருக்கிற பணியாளர்களை ப்ரைவேட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அங்கே போய் வேலை பார்க்கட்டுமாங்க. இப்போ என்ன இருக்குது என்ன சொல்கிறாங்க? ஆனால் தூய்மை பணியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் 15 ஆண்டுகள்லாம் வேலை பார்க்குறோம். இது இப்போ அண்ணன் சுரேசனும் அண்ணன்லாம் சொன்னாங்க, இந்த அரசுடைய தேர்தல் வாக்குறுதி அவ்வளவும் பொய்யான வாக்குறுதி. இதுவே ஒரு உதாரணம் பாருங்கள். ஏற்கனவே அரசு மருத்துவர்களுக்கு கலைஞர் போட்ட அரசாணை எண் 354 354 அந்த அரசாணை எண்ணை இன்னைக்கு வரை நிறைவேற்றவில்லை. இதுவரைக்கும் டாக்டர்கள் சேலம் மேட்டூர் வந்து பேரணி நடத்தி அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட 100 வாட்டி போராட்டம் பண்ணி நாமளே இந்த ஜெயப்ளஸில் ஒரு 100 வாட்டி நம்ம பேசியிருப்போம். 354. ஆமாம். அதே போல் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, மக்களே நீங்கள் பட்டியலின மக்கள், எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நான் 153 தேர்தல் வாக்குறுதி எண் 153 படி நாங்கள் ஆட்சியில் வந்தோடனே தேனார் ஓடும் பாலார் ஓடும் இந்திரன மண்டலம் சந்திர மண்டலம் ஆகும் அப்படிலாம் டூப் படித்து உங்களுக்கு நிரந்தரமாக ஆகும்னு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த மக்கள் சார் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் இந்த 15,000-20,000 சம்பளம் வச்சு வாழ முடியுமாங்க சொல்லுங்கள்? அப்போ ஒரு இதயமே இல்லாமல், ஒரு மனசாட்சியம் இல்லாமல் அதாவது டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்லேருந்து டாக்டர் மருத்துவ உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்லேருந்து கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் உயிரை கொடுத்து பணியாற்றினார்கள். அதே போல் தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலகட்டத்திலும் மழை காலகட்டத்திலும் உயிரை கொடுத்து வேலை செய்தார்களே, அவர்களுக்கு செய்த நன்றி கடனா இது? நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் வந்தோன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் உருவாக்கணும்னா இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை கார்த்தோடு போயாச்சுன்னு. உங்களுக்கு பேனா வைக்க பணம் இருக்கும், எல்லாவற்றிற்கும் பணம் இருக்கும், ஆனால் இந்த ஊழியர்களுக்கு மட்டும்தான் பணம் இல்லை. சரி, இப்போ அந்த பட்டியலின மக்கள் கடந்த ஒரு வாரமாக அந்த இடத்துல பாருங்க போய் அந்த வெயில் இதெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் யாராவது அந்த மக்களை உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாங்களா? பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர் பக்கம் நான் தான் என்று சொல்லக்கூடிய ரைட்டு லெப்டுகள் எங்கே சென்றார்கள்? பட்டியலின மக்களுடைய பாதுகாவலன் நான் தான் என்று சொல்லக்கூடிய சில பல தலைவர்கள்லாம் இங்கு என்று சென்றார்கள். ஆகவே சமூக நீதி பேசக்கூட அங்கு இல்லை. அண்ணன் சொன்னாங்க, மனசு எவ்வளோ சங்கடமாக இருக்குது சொல்லுங்கள் சார். அவங்க என்ன சார் அங்கே ஒரு 20 நேரம் சம்பளத்தை என்ன கொடுத்துட போகிறீங்க? ஒரு வீட்டில் கூப்பிட்றது என்ன, ஒரு பொங்கலுக்கு தீபாவளிக்கு 50 ரூபா கொடுக்க பெரும்பாடு சார், அது ஒரு காசாக இன்னைக்கு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, ராம்கி உர்ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களில் அந்த அமைச்சர்கள், ஏன்னா இந்த நிர்வாகம் இந்த முதலமைச்சர் கையில் இல்லை. அது நீங்கள் நல்ல அண்ணனுக்கும் சொல்கிறேன்,
ஏன்னா 30 ஆண்டு காலமாக உள்ளாட்சித்துறையில் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், போன் ஸ்பெஷலிஸ்ட் போல் நான் உள்ளாட்சித்துறையில் எல்லா விஷயம் தெரிஞ்ச சொல்றேன். இந்த உள்ளாட்சித்துறை, நகர்ப்புறத்துறை இன்று முதலமைச்சர் நினைச்சால் கூட அவர் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், அதிகாரிகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு அந்த துறை சார்ந்த அமைச்சரின் குடும்பத்தினர் நடக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனத்தை குப்பைகள் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஐயா, சென்னையில் அந்த டாய்லெட் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் டாய்லெட், இது கூட பிரைவேட்டேஷன் கொடுத்தாச்சு. இந்த டெண்டரு, கான்ட்ராக்டரு எல்லா விஷயம் இன்னும் 4 மாதத்தில் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் போட போகிறாங்க. 4 மாதம் டிசம்பர் முடிந்தால் யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பணம் வாங்க முடியாது. ஆகவே விரைவாக டெண்டர்களை வைத்து விரைவாக கமிஷனை வாங்கி கொண்டு புலம்பெயர்ந்து ஓட வேண்டும் எண்ணம் இந்த அரசிடம் உள்ளது. ஜனவரி மாதத்திலிருந்து இங்கே ஒன்றுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது, டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஆகவே டிசம்பருக்குள் கொடுப்பதை கொடுத்து எடுப்பதை எடுத்தால் 4 மாதத்தோட முடித்து போயிடும். இதில் அதிகாரிகள் நிலைமை என்னவென்றால், கண் இருந்தும் குருடனாய், செவி இருந்தும் ஜோடனாய், வாய் இருந்து ஊமையான ஒரு நிலைப்பாடு உள்ளது. இதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற சூழ்நிலை. மத்திய அரசு நிதி வந்திருக்கா, அதை அவங்களும் பொறுப்புன்னு இருக்கார். அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுக்கான நிதிகள் மத்திய அரசு நிறைய கொடுக்குது, அமௌண்ட் கொடுக்குது, ஏகப்பட்ட அமௌண்ட் கொடுக்குது. ஆனால் இது எல்லாமே சம்மந்தப்பட்ட இடத்துல இவங்க கொடுக்க விடுறது கிடையாது. இந்த குப்பைகள் இன்றைக்கி சென்னையில் இப்போ இந்த குப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் போகுது. ஐயா, இந்த குப்பைக்கு உள்ள 15 விதமான பிரிவு இருக்குது. நீங்கள் எல்லாம் மக்கிய குப்பை, மக்காத குப்பை மட்டும்தான் பார்க்குறீங்க. இதுக்கு அடுத்தது நிறைய ரசாயன கழிவுகள், அந்த கழிவு இந்த கழிவு நிறைய இருக்குது. இதில் இந்திய அளவில் மிகப்பெரிய ஜாம்பாவங்கள் கூட்டு முயற்சியில் இப்போ கன்சல்டேஷன் என்ற போர்வையில் இந்த மாதிரி குப்பைகளை தரம் பிரிக்கிறது, அந்த ரீசைக்கிளிங் பண்ண போகிறேன்னு பல ஆயிரம் கோடி மத்திய அரசு நிதிகள் எங்கெங்கே வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த நிதியை ஆட்சியாளர்களுடைய துறை சார்ந்த, அந்த துறை சார்ந்த அமைச்சருடைய அண்ணன் தம்பி வச்சு பெரிய கம்பெனிகளை வச்சு இதன் மூலம் பண்ணுறாங்க. ஆகவே இந்த ஊழியர்கள் இனிமேல் தேவையில்லை. நீங்கள் தேவை இருந்தால் நாங்கள் போட்டக்கூடிய தனியார் நிறுவனத்தை வேலை செய்யுங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள கட்டமைப்பான நிலைப்பாடு. இது ஒரு சமூக நீதியை அழிப்பல்லவா சார்? அவங்க அதைப்படி கவலைப்படல சார். காரணம் என்ன? எதிர்கட்சிகளை ஒற்றுமை எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிர்வாகம் பண்ணது, அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டுது யார்? எதிர்கட்சி தானே பண்ணணும். அண்ணனை போன்ற சமூகர்கள் தானே பண்ணணும். அண்ணனை போன்ற சமூகர்கள் சொல்லுறோம். ஆனால் எதிர்கட்சியுடைய யூனிட் எங்கே? இந்த சென்னை மாநகராட்சியில் தமிழ்நாட்டினுடைய பிரசித்தி பெற்ற கேபிட்டல் சிட்டியில் ரிபன் மாளிகையில் 8 நாள் நடக்குதுங்க. மக்களே, ஊழியர்களே, உங்களுக்கு என்ன கோரிக்கை? நீங்கள் தற்சமயத்துக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, இல்லை 1 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் கமிட்டிகளை வச்சு என்ன பண்ணி என்னதை உங்களை தீர்ப்பு கொடுங்கன்னா அந்த மக்கள் போவாங்கல்ல சார். நீ அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. போலீஸை வச்சு மொத்தம் கேட்ட முடியாது சார். ஒரே ஒரு கேட்டுக்குள்ளே வச்சு நிற்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு டோட்டலாக முடியாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன கவலை? யார் எப்படி நீங்கள் கோலப்படுறீங்க? எதை எப்படி நீங்கள் கோலப்படுறீங்க? உங்களுக்கு தேவை பொய் வழக்கு போடுவீர்கள், இதைத்தான் உள்ள தள்ளுவீர்கள். வேற உங்களால் என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. சரி, இது நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். அது விடுங்க, மற்ற எதிர்க்கட்சிகள் ஏதாவது கேட்கிறதா? எதிர்க்கட்சிகள் சார் இதுக்குள்ள போனா எனக்கு எல்லா விஷயம் தெரியும், அங்க என்ன இருக்குன்னு. அதனால தான் இன்னைக்கு சசிகலா கூட அவங்களை சேர்க்காம அவாய்ட் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் பாண்டு கொண்டு போற காரணம், இதற்கு அவர்களும் ஒரு காரணம், இவர்களும் ஒரு காரணம். 2 பேரும் அன்போப்பட்டு கொண்டு நீ பாதி நான் பாதி கண்ணே என்பது ஆக மொத்தம் தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய நிலைப்பாடு உள்ளதா அல்லவா? யாரு கேட்க வேண்டும் சொல்லுங்க? ஆட்சியாளர்களுடைய ஆளுங்கட்சியில் கூடிய ஊடகங்களே அதை வெளிப்படுத்துவதில்லை. நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்றாங்க? அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு சார். அதுக்குள்ள போனா ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சார். சென்னை மாநகராட்சியில் நீங்க ஒர்க் அந்த பாருங்க. அதாவது பஸ் ரூட், BRR, சால்ட்வேஸ் மேனேஜ்மெண்ட், மழைநீர் கால்வாய், அது குப்பை திடக்கழிவு மேலாண்மை திட்டம், சால்ட்வேஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட், பில்டிங்ஸ், செட்டிங் டெண்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர் போட்டு ஒரு அன்கோ போட்டு மொத்த பணத்தையும் காலி பண்றாங்க. அப்போ ஏழை மக்கள் நிலைமை என்ன சார் சொல்லுங்க? இந்த அன்கோல அனைத்து கட்சியும் கூட்டணி. இது நான் எனக்கு சொல்ல முடியாது, நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். அண்ணன் நம்பர் ஆளு சொல்லலாம், நான் எப்படின்னா வெளிப்படையாக சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேன் சார். அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அமர்வு என்ன தெரியுமா? இது ஒரு ஜனநாயக அமர்வு. ஐ ஷுட் டேக் மோர் ரெஸ்பான்ஸ். நீங்க எது வேணாலும் சொல்லலாம். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு, நம்முடைய ஜனநாயக அமைப்பில் மக்கள் நலன்கள் சார்ந்த விவகாரம் சார். இந்தியாவில் 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க சார். முதல் கில்ஜி, அப்புறம் விஜயநகர அரசு, முகலாயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், சுதந்திரம் கிடைச்சது, ஜனநாயகம் வளர்ந்தது, எல்லாம் மொழி வாரிய மாநிலத்தை பிரிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஜனநாயகம் என்ற பொருள் ஓட்டுகளை வாங்குறீங்க, நீங்க ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்ச பிறகு ஒரு குடும்பம் ஒரு நிர்வாகம் என்ற நிலைப்பாட்டை கொண்டு செல்கின்றீர்கள். மக்களை அப்படியே கைகளில் தள்ளுறீங்க. சொல்லுங்க. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும்
இந்த மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகளை சென்னை மாநகராட்சி நிறைவேற்ற தவறுமேயானால் நிச்சயமாக விரைவில் PK சசிகலா அம்மையார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என்பது எந்த மாற்றமில்லை. ரொம்ப சிறப்பான விவகாரம்.